Welcome to our channel. நான் உங்க கீதா பாலா. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா உயிர்மை எழுத்துக்கள் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது உயிர் எழுத்துக்களோட மெய் எழுத்துக்கள் இணைந்தால் எவ்வாறு ஓசைகள் உருவாகும், அதோட எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். By the way, in English also we are seeing about the phonetic sounds in which vowels and consonants forms the sounds. எப்படி அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோல இழ் அப்படிங்கற மெய் எழுத்துக்களோட எழுத்து வடிவங்கள் தான் பார்க்க போறோம். இழ் அப்படிங்கிறதே தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கக்கூடிய எழுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து இழ் அப்படிங்கிறது. ஸோ இந்த எழுத்து எழுதுறதுக்கு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சில பேர் வந்து தமிழே தமிழ் தமிழ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இழ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அந்த எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துக்களோட இணைந்து உருவாகிற 12 உயிர்மை எழுத்துக்கள் எப்படி நம்ம வந்து உச்சரிக்கணும், எப்படி எழுதணும், அதோட எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே நம்ம மருவிய கல்வி சேனல் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கம் கோ இட்ஸ் இன்டு தி வீடியோ. இப்போ இழ் அப்படின்ற எழுத்தோட உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை இணைந்தால் என்ன மாதிரி ஓசைகள் வரும், அதோட எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இழ் கூட்டல் அ ழா. இழ் அதாவது உதட உள்ளுக்குள்ள குவிச்சு சொல்லணும். சரிங்களா? இழ் கூட்டல் அ ழா. இந்த ழா அப்படின்ற எழுத்து எப்படிங்க எழுதணும், எழுத்து மேல இருக்க புள்ளிய நீக்கிட்டு எழுதணுங்க. சரிங்களா? எப்படி எழுத்து மேல இருக்க புள்ளிய நீக்கிட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் ஆ ழா. எப்படி இழ் கூட்டல் ஆ ழா. அதே ஆ சவுண்ட் அப்படின்னா புள்ளியை நீக்கிட்டு எழுதணும். அதே ஆ ஓசையில வந்தா எழுத்துக்கு பக்கத்துல துணைக்கால் சேர்க்கணும். சரிங்களா? எழுத்துக்கு பக்கத்துல துணைக்கால் சேர்த்தா அது என்ன எழுத்து, ஆ ஓசைக்கான நெடில் உயிர்மை எழுத்து. சரிங்களா? In English how we can pronounce na? ZH sounds as A sounds as A, ZHA sounds as RA. சரிங்களா? அடுத்து பாருங்க, ZH sounds as plus A sounds as A, ZHA sounds as RA. ZA கிடையாது, RA. சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் இ ரி. இழ் கூட்டல் இ ரி. இந்த ரி அப்படின்ற எழுத்து எப்படிங்க எழுதணும், இது வந்து குறில் ஓசையோட உயிர்மை எழுத்து. இந்த எழுத்துக்கு மேல மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டால் அது ஈ ஓசைக்கான எழுத்து வடிவம். சரிங்களா? ஈ ஓசைக்கான உயிர்மை எழுத்து வடிவம். எழுத்துக்கு மேல மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட வேண்டும். சரிங்களா? In English how we can pronounce na? ZH sounds as plus I sounds as I, ZHI sounds as ri. சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் ஈ ரி. எப்படி இழ் கூட்டல் ஈ ரி. இந்த எழுத்து எப்படிங்க எழுதலாம், எழுத்து மேல மேலிருந்து கீழ் நோக்கி கோடிட்டு அதனோடு ஒரு சுழி சுழித்திட வேண்டும். எப்படி மேலிருந்து கீழ் நோக்கி சுழி சுழித்து அதனோடு ஒரு சுழி சுழிக்க வேண்டும். சரிங்களா? In English how we can pronounce ZA sounds as plus E sounds as E, ZHE sounds as ri. இப்போ அடுத்து பார்த்தோம்னா உயிர் எழுத்துல ஊ எழுத்தோட இணைந்தால் என்ன மாதிரி ஓசைகள் வரும், அதோட எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இழ் கூட்டல் உ ழு. எப்படி இழ் கூட்டல் உ ழு. எழுத்துக்கு கீழே ஒரு கோடிட்டு கீழிருந்து மேல் நோக்கி சுழித்தால் அது என்ன எழுத்து, ழு. எப்படி எழுத்துக்கு கீழே கோடிட்டு கீழிருந்து மேல் நோக்கி சுழித்தால் அது ழு எழுத்துக்கான எழுத்து வடிவம். சரிங்களா? In English how we can pronounce ZH sounds as plus U sounds as U, ZHU sounds as ru. சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் ஊ ழு. இழ் கூட்டல் ஊ ழு. நெடில் எழுத்து ஊவோட இணைந்தால் என்ன மாதிரி எழுத்து வரும்,
ரூ அப்படின்ற எழுத்து வரும். இந்த எழுத்தை எப்படி எழுதலாங்க? கீழ்நோக்கி கோடிட்டு அதனோடு ஒரு சுழி சுழித்து, அதாவது கீழிருந்து மேல் நோக்கி கோடிட்டு ஒரு சுழி சுழிக்க வேண்டும். எப்படி? கீழ்நோக்கி ஒரு கோடிட்டு அதனோடு கீழிருந்து மேல் நோக்கி கோடிட்டு அதனை சுழித்தால் அது ரூ எழுத்தின் வடிவம். சரிங்களா? ZH sounds as R plus U sounds as U. ZHU sounds as RU. அடுத்து பாருங்க, A ஓசை. இழ் கூட்டல் A, ரே. இழ் கூட்டல் A, ரே. இந்த ரே அப்படின்ற எழுத்து எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதணுங்க. எப்படி? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதுனா அது ரே எழுத்துக்கான எழுத்தின் வடிவம். சரிங்களா? In English, how we can pronounce? ZH sounds as R plus E sounds as A. ZHE sounds as ரே. சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் A, ரே. இழ் கூட்டல் A, ரே. இந்த எழுத்து எப்படி எழுதலாம்? ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதுனா அது ஏகார எழுத்து ரே ஓட எழுத்து வடிவம். சரிங்களா? எப்படி? இழ் கூட்டல் A, ரே. In English, how we can pronounce? ZH sounds as R plus E sounds as A. ZHE sounds as ரே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐ நெடில் எழுத்துல, நெடில் உயிர் எழுத்துல ஐ என்ற எழுத்து நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்டியா விட்டுருக்கேன். ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே எழுதல அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் எழுத்துக்கள்ல ஐக்கு இணையான குறில் எழுத்து கிடையாது, ஓசையில கிடையாது. இப்போ அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ சொல்றோம் இல்லைங்களா? அதுல ஐ அப்படிங்கிறது தனிமையில வருது, அதுவும் அது வந்து நெடில் எழுத்து. சரிங்களா? அப்போ இழ் கூட்டல் ஐ, ரை. எப்படி? இழ் கூட்டல் ஐ, ரை. இந்த எழுத்து எப்படிங்க எழுதணும்? இந்த ரெண்டு சுழி நான் போடுறேன் பாத்தீங்களா? அத நேரா போடாம அதை வளைச்சி, கூர்மையா எழுதாம வளைச்சி எழுதி பக்கத்துல எழுத்து எழுதணும். சரிங்களா? In English, how we can pronounce? ZH sounds as R plus AI sounds as I. ZH AI sounds as ரை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் ஓ, ரோ. இழ் கூட்டல் ஓ, ரோ. இந்த ரோ அப்படின்ற எழுத்து எப்படி எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு பக்கத்துல எழுத்து எழுதி பக்கத்துல துணைக்கால் போடணும். எப்படி? ஒத்த கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல கால் போடணும். போட்டா அது என்ன எழுத்து வடிவம்? ரோ அப்படின்ற எழுத்து வடிவம். சரிங்களா? In English, how we can pronounce? ZH sounds as R plus O sounds as O. ZHO sounds as ரோ. சரிங்களா? அடுத்து பாருங்க, இழ் கூட்டல் ஓ, ரோ. எப்படி? இழ் கூட்டல் ஓ, ரோ. இந்த ரோன்ற எழுத்து எப்படிங்க எழுதலாம்? ரெட்டை கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல கால் போடணுங்க. எப்படி? ரெட்டை கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல கால் போடணும். போட்டா அது என்ன ஓசைக்கான எழுத்து? ஓ ஓசைக்கான எழுத்து வடிவம். இங்க லோ ஓட எழுத்து வடிவம். சரிங்களா? In English, how we can pronounce? ZH sounds as R plus O sounds as O. ZHO sounds as ரோ. சரிங்களா? இப்போ உயிர் எழுத்துக்கள்ல இறுதி எழுத்தா இருக்கிற அவ் அப்படின்ற எழுத்தோட இணைந்தால் என்ன மாதிரி ஓசை வரும்? அதோட எழுத்து வடிவம் என்னன்றத பார்ப்போம். இழ் கூட்டல் அவ், ரவ். எப்படி? இழ் கூட்டல் அவ், ரவ். இந்த ரவ் அப்படிங்கிறது எப்படிங்க எழுதணும்? ஒத்த கொம்பு போட்டு எழுத்து எழுதி பக்கத்துல சார்ந்து வர பெரிய லா போடணும். எப்படி? சார்ந்து வர பெரிய லா போடணும். சரிங்களா? இழ் கூட்டல் அவ், ரவ். In English, how we can pronounce? ZH sounds as R plus AU sounds as AU. ZH AU sounds as RAU. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துப்பீங்க நான் நம்புறேன். இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி, இழ் முதல் ரவ் வரை எழுத்துக்கள் பயன்படுத்தி வார்த்தைகளை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த லெட்டர்ல அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வியூவர்ஸ், நீங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ் எல்லாமே பாக்குறீங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. பட் ஆனா நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ற ஆப்ஷன் அங்க இல்ல. அப்படிங்கறதுனால நீங்க யூடியூப்ல போயிட்டு நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. Stay home, stay safe. Until then, bye from this is GEETHA BALA.